கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து காலமானார். அரசியல் தலைவர்கள் நேரில் அஞ்சலி. கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார் ஆருயிர் அண்ணன் முத்து. ஸ்டாலின் உருக்கம். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. முதலமைச்சர் தமிழக மீனவர்களிடம் மன்னிப்பு கேட்டதுண்டா? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. ஹிந்திக்கு வால் பிடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கையா? அன்புமணி கேள்வி. காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தீவிரம். 2027 ஆண்டுக்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். மத்திய அமைச்சர் அமித் ஷா உறுதி. கிங் படப்பிடிப்பு தளத்தில் ஷாருக் கானுக்கு பலத்த காயம். அமெரிக்காவில் மேல் சிகிச்சை. பாகிஸ்தானில் பெய்து வரும் வரலாறு காணாத மழை. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல். சீனா கடும் கண்டனம். நைஜர் நாட்டில் பயங்கரவாத தாக்குதல். 2 இந்தியர்கள் உயிரிழப்பு. உக்ரைனில் பதற்றம். 30 ஏவுகணைகள் 300 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல். சென்னை முழுவதும் பரவலாக மழை. கடும் போக்குவரத்து நெரிசல். வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.